ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாரு மாமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மட்டன்ல கிரேவி, அப்புறம் ஃபிஷ்ல போன்லெஸ் ஃபிஷ், அப்புறம் இந்த கடம்பாவை வாங்கி கடலை மாவை போட்டு பஜ்ஜி மாதிரி பொரிச்சு எடுத்து வர சொல்லு. ஒரு மாதிரி புதுசா இருக்கும், நான் கண்டுபிடிச்சது. சூப்பர் மாமா, நீங்க தான் கரெக்டா ஏன் வேவ் லென்த்ல இருக்கீங்க. ஓகே. அப்புறம் எனக்கு என்ன வேணும்னா சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் லாலிபாப், அப்புறம் நெய் புலாவ், 2 முட்டையை உடைச்சு போட்டு கலக்கி ஒன்று. என்ன எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கடகடன்னு சம பார்க்கலாம். கல்யாணம், நீ போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடு. இல்லம்மா, மற்றதெல்லாம் கிடைச்சிரும். அந்த கறி மீன் மட்டும் நைட்ல கிடைக்காது, அதான். தேடு, அப்ப கடம்பா தேடி புடிச்சு வாங்கிட்டு வா. இங்க இல்லனா பக்கத்து ஏரியாக்கு போ, அங்கேயும் இல்லனா அடுத்த ஏரியாக்கு போ. அங்கேயும் இல்லனா பக்கத்து ஊருக்கு போடா. நீ இருக்க. ஆகட்டும். கல்யாணம், ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் சமைக்க வேண்டியது அவதான், நீ இல்ல. கூட இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்றதெல்லாம் ஓகே, நீ போய் சமைக்கிற வேலையெல்லாம் பண்ணாத. நானே எல்லாத்தையும் செஞ்சிடறேம்மா. ரெடி பண்ணிட்டு சொல்லிவிடு. போலாமா? அது வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம். மேல போலாம். இந்தாம்மா, மொத்த சொத்தும் இதுல இருக்கு, எடுத்துக்க. பாத்தியாத்தா, நான் சொல்லலை, உன்னை மொத்தமாக அனுப்பிவிட பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி வேலை வாங்கணுமா அப்படி வேலை வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களுடைய நோக்கமும் அதே தான். பரவாயில்ல விடுங்கண்ணே, சமைக்க தானே சொல்றாங்க. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தானே நாம இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சீக்கிரமா போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் மற்ற வேலையை பார்க்குறேன். நீ என்னத்தை சொன்னாலும் மாற மாட்டேன். அப்பா, டீ ரேட்டாக விற்கிறாங்களே காய்கறி, என்ன பொழப்புடா சாமி. வேறு தான் கல்யாணம் வச்சுருக்கேன், கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்காது இருக்கு. ஓ, இந்த வேலையை பார்த்து நம்ம வாழ்க்கை ஓடி இருந்திருக்கும். அண்ணே, என்னம்மா? எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? இந்த வரேன். எதுவும் விட்டு போகல? அம்மா, நீ வாங்கிட்டு வர சொன்னது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்களே, எறா, சொரா, புறா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். இந்தா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்க. சரிண்ணே, அதெல்லாம் அப்படியே அலசி வேலை சொல்லாத, ஒரு நிமிஷம் தண்ணி தாங்க, நாக்க வரட்டுது மனுஷனுக்கு. பசி வேற ஒரு பக்கம், அடி வேற அல்லைய கில்லுது. மாடி, பார்த்தா வந்து பாடுதா மாடி. நீ சொன்னபடி கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, முள்ளங்கி, அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாம் வாங்கியாச்சு. சரி, அங்கே போய் வைக்கவா? ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் வேலை. இது எப்போ முடியும், எப்போ சாப்பிட? அதுக்குள்ள சுகரே குடியேறிவாம இருக்கு உடம்பு. வெளியிடுங்க. ஏத்தா, ஒன்னால மட்டும் எப்படித்தான் இப்படி முடியுது? எப்படின்னு அவங்க எல்லாரும் நன்றி கட்டவன்னு நமக்கே தெரியுது. எல்லா தப்பையும் அவங்க செஞ்சு போட்டு இந்தா இன்னைக்கு சின்னையா காலில் அடிவிட்டு படுத்த படுக்க கிடக்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவங்க தானே. இதையெல்லாம் சாக்கா வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க திருவிழாக்காரங்க. யாரு இல்லாத இடத்துல தங்கச்சி விஜயை வர வச்சு சகுனித்தனமான திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆத்தா, இது சாதாரண மனுஷன் செய்கிற வேலை இல்லை. தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பெல்லாம் விஷமா வச்சுருக்காங்களே, அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க. ஆத்தா, அதோ அங்கே பார்த்தியா, உன்னோட துணிமணி பேக்க தூக்கி வந்து வச்சுட்டாங்க. அதை எடுக்கிறதுக்காக நீ மேலே போயிடக்கூடாதுல. அப்படிப்பட்ட ஜென்மங்கத்தா அவங்க இவ்வளவு பண்ணி நீ